ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 3ஆம் பத்து 10ஆம் திருமொழியை அனுபவிக்க நாம் மானசீகமாக புறப்பட்டு இலங்கையை அடைகிறோம். நாம் மானசீகமாக புறப்பட்டு இலங்கையை அடைகிறோம். கடலை தாண்டி இலங்கைக்கு சென்ற அனுமான் இரவு முழுவதும் சீத்தை எங்கிருக்கிறாள் என்று தேடுகிறார். அனுமானோடு சேர்ந்து நாமும் தேடுகிறோம். கடைசியா அசோகவனம் என்ற சோலையை கண்டார். விடியற்காலை நேரம். அந்த அசோகவனத்துக்குள்ளே நுழைந்தார் அனுமான். அசோகவனத்தை அப்படியே சுத்தி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு சிம்சுபா மரம், அதன் கிளையிலே அனுமான் அமர்ந்தார். சுற்றி பார்த்தால் பல மரங்கள், செடிகள், கொடிகள் நிறைந்திருக்கின்றன. அழகான ஒரு தடாகம், ஒரு பொய்கை விளங்குகிறது. ஒரு அழகான மண்டபம் விளங்குகிறது. அப்படியே பார்த்து கொண்டே வருகிறார். பல பல அரக்கிகள் இருக்கிறார்கள். அந்த அரக்கிகளுக்கு மத்தியிலே அழுக்கு படிந்த ஆடையோடு, கண்ணீரில் தோய்ந்த கண்களோடு, வாட்டம் மிகுந்த முகத்தோடு, மெலிந்தவளாக ராமனையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை கண்டார். அவள் சீத்தை என்பதை புரிந்து கொண்டார். அனுமான் ஆனந்தம் அடைந்தார். அந்த நேரம் ராவணன் வந்தான். விடிந்து விட்டதல்லவா? எழுந்ததும் நேரா ராவணன் வந்தான். சீத்தையிடம் பல ஆசை வார்த்தைகள்லாம் பேசினான். விலகி போய் அவனை நிந்தித்து சீத்தை பதில் சொன்னாள். நீ என்றும் என்னை நெருங்க முடியாது என்பதை தெரிவித்தாள். நான் ராமனுக்கே உரியவள் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்தாள். ராவணனுக்கு அறிவுரையும் சொன்னான். அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படாத. ஒண்ணு பெருமாளோட என்னை சேர்த்து தியானம் பண்ணு, நீயாவது மோட்சத்துக்கு போகலாம். அந்த அளவு பக்குவம் இல்லையா? அடுத்தவன் மனைவிட்ட போய் இந்த அன்பை காட்டுறியே, இந்த அன்பை உன் மனைவிட்ட காட்டு, அவளாவது சந்தோஷப்படுவா. அறிவுரையெல்லாம் சொன்னா அவன் அதெல்லாம் கேட்கறதா தெரியல. 2 மாசத்துக்குள் என் ஆசைக்கு நீ இசையாவிட்டால் உன்னை கொன்று தின்று விடுவேன்னு எச்சரித்து விட்டு சென்று விடுகிறான். இந்த நிலையில சீத்தை யோசிக்கிறா, இந்த அரக்கர் பூமியில வாழணுமா? ஸ்டாண்டர்டா சொல்லிடுறேன் எப்போதுமே. உடனே கமெண்ட்ல ஒரு கேள்வி, சீத்தை ஏன் தற்கொலைக்கு முயன்றாள்? தற்கொலை என்றால் பாபம் என்று சொல்லப்பட்டிருக்கே. இதுக்கு பதில் சொல்லி சொல்லி நமக்கே அழுத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அது சொன்னா அங்க ஒரு கேள்வி, அது சாஸ்திரத்துக்கு கேட்கணும்னு யாரா கேட்டுடுவா. அதனால இப்போவே வீடியோலயே பதில் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு தற்கொலையோட இதை ஒப்பிடவே கூடாது. தற்கொலைங்கிறது என்ன? இவன் ஏதோ ட்ரிபிள் வேர்ல்டு இஷ்யூல எத்தையோ ஒண்ணுல ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லிட்டு நான் வாழ விருப்பம் இல்லைன்னு போய், இது வேற அது வேற. சீதைக்கு ராவணனுடைய அந்த மூச்சு காற்று கூட தன் மேல படக்கூடாதுன்னு நினைக்கிறா. தனக்கு மானம் தான் பெருசுன்னு நினைக்கிறா. அரக்கர் பூமியில வாழறதுக்கு விருப்பம் இல்லை. ராமன் இல்லாத ஒரு வாழ்வு தனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறா. அதனால இங்க ராமனோட இருக்க முடியலன்னா பிராணனை விட்டுட்டு அங்க வைகுண்டத்துல போய் பெருமாளோட சேர்ந்து இருக்கணுங்கிற எண்ணம். அதனால நம்ம ராமன் அந்த ஈடுபாட்டை வளர்த்துக்கலாமே ஒழிய இந்த கேள்வியை தயவு செய்து, இது சங்கரா டிவியில கவசம் கனெக்ட்ல எல்லாம் போகும்போது, சங்கரா டிவியை சார்ந்த நிறுவனம் தான் கவசம் கனெக்டும். அதனால நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அட்லீஸ்ட் இனியாவது இந்த கேள்வி வராம இருந்தா ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால ரொம்ப தாழ்மையோடு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நம்ம விஷயத்துக்கு வருவோம். சீதை அதனால உயிரை விடலான்னு முடிவெடுக்கிறா. உயிரை விடணும்னா எப்படி விடுவது? தன் கூந்தலையே சுருக்கு கயிறா மாட்டிட்டு சிம்சுபா மர கிளையில் தொங்கி பிராணனை மாய்த்துக் கொள்வதுன்னு முடிவெடுத்துட்டா. அந்த சிம்சுபா மர கிளையில் தான் அனுமான் அமர்ந்திருக்கிறார். இவள் போய் அப்படியே அதில் தொங்கி உயிரை விடலாம் நினைக்கும் போது இங்கிதம் புரிந்து கொண்ட ஹனுமான் இவள் உயிரை காக்க என்ன வழின்னு சிந்தித்தார். ராமாயணம் பாடுவதுதான் வழி. ஏன்னா ராமாயணம் தான் போற உயிரை கூட மீட்டு கொடுக்கும். அதனால மரக்கிளையில் அமர்ந்தபடி உச்சிக்கிளையிலேருந்து ராமாயணம் பாடினார் அனுமான். சீத்தையின் காதில் அமுதம் வந்து பாய்வது போல் அது இனித்தது. ஒரு நிமிஷம் காத்திருந்தா, யாரா ராமாயணம் பாடுறதுன்னு மேல பாக்கிறா. பார்த்தால் வாயு புத்திரனாகிய ஹனுமான் கொஞ்சம் இறங்கி வருகிறார். அருகில் உள்ள ஒரு கிளைக்கு வந்தார். சீத்தை முன்னாடி கை கூப்பினார். அடியன் ராமதூதன் வந்திருக்கேன்னார். சீத்தை கேட்டா, அப்பா நீ ராமாயணம் எல்லாம் பாடின, இதெல்லாம் சரிதான். ராமதூதன் என்று சொல்கிறாய், நீ ராமதூதன்கிறதுக்கு என்ன அடையாளம்னு கேட்கிறா சீத்தை. உடனே ஹனுமான் வரிசையாக அடையாளங்கள் சொல்கிறாராம். அதுதான் அடையாள 10 என்ற இந்த 10 பாசுரங்கள். தன்னை ராமதூதன் என்று நிரூபித்துக் கொள்ள ஹனுமான் என்னென்ன அடையாளங்கள் சொன்னார். ஓரோர் அடையாளமாக ஒவ்வொரு பாட்டிலும் பெரியாழ்வார் காட்டிக்கொண்டு வருகிறார். இப்போ பெரியாழ்வார் ஹனுமானாவே மாறிட்டார். அப்படியே மானசீகமா நினைச்சுக்கோங்க. இலங்கையில அசோகவனம், சிம்சுபா மரத்தடி, மரத்தடியில் சீத்தை. உயிரை விடணும்னு நினைச்சவோ ராமாயணம் கேட்டதுனால அந்த மகிழ்ச்சியில உயிரை விடணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டா. ஆனா நீ ராமதூதன் சொல்றியே, நீ ராமதூதன்கிறதுக்கு என்ன அடையாளம்னு கேட்கிறா. ஒன்னொன்னா ஹனுமான் சொல்வதாக பெரியாழ்வாரே ஹனுமானா மாறிட்டார். இதுவரை பெரியாழ்வார் யசோதை, பெரியாழ்வார் கோபிகை எல்லாம் பார்த்தோம். இப்ப பெரியாழ்வார் ஹனுமான். இப்ப பெரியாழ்வார் ஹனுமான் ஒரு அடையாளமா சொல்ல போறார். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், நேரடியா மோதிரத்தை கொடுக்க வேண்டியதானேன்னு.
அது செய்யப்படாது. ஏன்னா இந்த ராவணன் இந்திரஜித் எல்லாம் இருக்கானே, மாயா சீத்தை மாயா ராமனையே உருவாக்குறவன் மாய மோதிரத்தை உருவாக்கின்னு வரமாட்டானா? சீத்தைக்கு சந்தேகம் வரும். 2, மோதிரம் எங்கேயாவது கீழே கிடந்தா கூட யாராவது கொண்டு வந்து கொடுத்துடலாம். அதை வச்சு ஆஹா மோதிரம் கொண்டு வந்துட்டார் ராமதூதன், நம்ப முடியுமா? மோதிரத்தை திருடின்னு கூட வருவான் திருடன். அதனால மோதிரத்தை முதலில் காட்டவில்லை ஹனுமான். அதான் அவருடைய புத்தி கூர்மை. மாறாக முதல் அடையாளம் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன அடையாளம்? வாருங்கள் முதல் பாசுரத்தை அனுபவிப்போம். நெறிந்த கருங்குழல் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம் செறிந்த மணிமுடி சனகன் சிலை இருத்து நினை கொணர்ந்தது அறிந்து அரசு களை கட்ட அருந்தவத்தோன் இடை விளங்க செறிந்த சிலை கொடு தவத்தை சிதைத்தது ஓர் அடையாளம். நெறிந்த கருங்குழல் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம் செறிந்த மணிமுடி சனகன் சிலை இருத்து நினை கொணர்ந்தது அறிந்து அரசு களை கட்ட அருந்தவத்தோன் இடை விளங்க செறிந்த சிலை கொடு தவத்தை சிதைத்தது மோர் அடையாளம். இப்ப ஹனுமான் பிராட்டியை அழைக்கிறார். நெறிந்த, நெறிந்த என்றால் அடர்த்தியாக இருக்கக்கூடிய அர்த்தம். கரும்னா கருமை நிறம் கொண்ட, குழல்னா கேசம்னு அர்த்தம். நெறிந்த கருங்குழல், அடர்த்தியான கருமையான கேசத்தை கொண்டவளே. ஏன்னா அதை வச்சுதானே உயிரையே விட்டுடணும்னு நினைச்சா. அப்படிப்பட்ட அடர்த்தியான கருப்பான கேசம் கொண்டவளே, இது உயிரை விடுவதற்காக கிடையாது, ராமனுக்கு இனிமையாக இருப்பதற்காக. உன் கூந்தல் அழகை ராமன் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து அப்படி ரசிப்பான். நெறிந்த கருங்குழல், அப்படிப்பட்ட குழல் கொண்ட பிராட்டியான நீ அதை தூக்கு கயிறாக மாட்டிக்கொள்ளலாமா? கூடாது, கூடாது. அது ராமனுடைய மனத்தை மாட்டி ஈர்க்கும் கயிறாக இருக்க வேண்டுமே ஒழிய தூக்கு கயிறாக அது மாறக்கூடாது. நெறிந்த கருங்குழல் மடவாயினர். மடவாய் அப்படின்னா பெண்ணுக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு 4 குணம் சொல்லுவாளே, அதுல மடம் என்ற குணம் கொண்டவளே. இங்க மடம்னா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், ராமனை தவிர வேறு எதுவும் அறியாமல் இருத்தல், அதுதான் மடமா. தனக்கு யார் கட்டிய கணவனோ அவனை தவிர வேற எதுவும் தெரியாது. அதுபோல சீதைக்கு எல்லாமே ராமன் தான், ராமனை தவிர வேற எதுவும் தெரியாது. நீங்கள் ஏன் உயிரை விட துணிந்தீர்கள்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ராமனை தவிர எதுவும் தெரியாது. அவன் இல்லைன்னா வாழ்வு இல்லை. ஐயோ ராமன் இல்லாத வாழ்வா? வேண்டாம்னு உயிரை விடக்கூடிய அளவுக்கு மடப்பம் கொண்டவர்களே மடவாய். அதான் நெறிந்த கருங்குழல் மடவாய். இந்த கூந்தலை வச்சு உயிரை விடணும்னு நினைச்சுட்டே மடவாய். நின் அடியேன் விண்ணப்பம். இதோ வந்தவன் யாருன்னா நின் அடியேன், உங்களுக்கு அடியவன். ஏன் இப்படி சொன்னார்னா, அடியன் ராமதூதன் ராமதாசன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். ஆனா சீதைக்கு ஒரு சந்தேகம் இருக்குமா, என்னடா திடீர்னு ராமதூதன்கிறான், எங்கேருந்து வந்தான்னு. அவர் என்ன சொல்றார், அடியேன் உண்மையிலேயே தூதன் தான். எப்படின்னா, உங்கள் பெருமையும் அறிவேன், நீங்கள் பிராட்டி என்பதை அறிவேன். பெருமாளுக்கு அடியவன் சொன்னா பிராட்டிக்கும் அடியவன் தானே, அந்த ரகசியம் தெரியும். அதனாலதான் நின் அடியேன், தன்னை ராமனுக்கு மட்டும் அடியவன் சொல்லல, சீதைக்கும் அடியவன் என்று சேர்த்து சொல்லிக் கொள்கிறார். அப்ப பிராட்டியோடு கூடிய பெருமாள் பரம்பொருள், அந்த பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு நான் அடிமை, அந்த ரகசியம் தெரிந்தவன். சும்மா ஏதோ போற வரவன் ஏதோ நான் ராமனுக்கு அடிமை, ராமதூதன், ராமதாசன் அப்படி சொல்லி கொண்டு வந்தவன் அல்லேன் அடியேன். அடியனுக்கு சாஸ்திரம் தெரியும், பிராட்டி யாருன்னு தெரியும், பெருமாள் யாருன்னு தெரியும். பெருமாளுக்கு அடியவனாயிட்டா பிராட்டிக்கும் அடியவன்னு தெரியும். அதனால நின் அடியேன் விண்ணப்பம், விண்ணப்பம் செய்கிறேன். இப்ப என்ன, என்னுடைய அடையாளங்கள் தானே கேட்கிறீர்கள். நிச்சயம் உங்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்க வேண்டியது என் கடமை. அடையாளங்கள் சொல்கிறேன். நின் அடியேன் விண்ணப்பம் செறிந்த மணிமுடி சனகன். இப்ப அடையாளம் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன அடையாளம் அப்படின்னா, பரசுராமருடைய தவத்தை ராமன் சிதைத்தது முதல் அடையாளம். ராமதூதன்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? பரசுராமர் தவத்தை சிதைத்தார். ஆனா அதை நேரம் அப்படி ஆரம்பிக்கல. எல்லா பெண்களுக்குமே அவளுடைய தந்தை தான் முதல் ஹீரோ. அதனால அவ அப்பாவை கொஞ்சம் கொண்டாடி சொல்லிட்டா எல்லா பெண்களும் சந்தோஷமாயிடுவா. அதனால ஜனகனை பத்தி முதல்ல சொல்றார். செறிந்த மணிமுடி சனகன். செறிந்தன்னா அடர்த்தியானன்னு அர்த்தம். செறிந்த அப்படின்னா நெருக்கமான அடர்த்தியானன்னு அர்த்தம். செறிந்த மணி அப்படின்னா ரத்தனங்கள்னு அர்த்தம். முடினா கிரீடம். செறிந்த மணி முடினா ஜனக மகாராஜா தலையில ஒரு கிரீடம் வச்சிருக்காரு, அதுல நெருக்கமாக அடர்த்தியாக பல ரத்தனங்கள் பதிச்சிருப்பாளாம். இத்தனை ரத்தனம் பதிக்கிறதுக்கு கிரீடத்துல இடம் இருக்கா இல்லையானே சந்தேகமா இருக்கும். அப்படிப்பட்ட செறிந்த மணி, நெருக்கமாக ரத்தனங்கள் எல்லாம் பதித்த முடி, கிரீடத்தை அணிந்த சனகன், உங்களுடைய திருத்தகப்பனார் ஜனகன்.
முதல்ல அவ அப்பாவை கொண்டாடி சொல்லிட்டா சீதை கொஞ்சம் சந்தோஷமாயிடும். அதை முதல்ல சொல்லி அந்த சனகன் சிலை இருத்து, சிலைனா வில்லுன்னு அர்த்தம், இருத்துனா முறித்துன்னு அர்த்தம். எனக்கு அந்த வரலாறு தெரியும். செறிந்த மணிமுடி சனகன் சிலை இருத்து, ஜனக மகாராஜாவுடைய வேள்விச்சாலைக்கு ராமபிரான் வந்து சிலை இருத்து அந்த ஜனகனுடைய சிவதனுசை எடுத்து நான் ஏற்றி முறித்து நினை கொணர்ந்தது. கொணர்ந்ததுன்னா மனைவியாக்கி கொண்டு அழைத்து வந்ததுன்னு அர்த்தம். நினை உங்களை கொணர்ந்தது, திருக்கல்யாணம் செய்து கொண்டாரே, மனம் முடித்து அழைத்து வந்தாரே, இந்த சம்பவத்தை அறிந்து, அறிந்துனா தெரிந்து கொண்டு, யார் தெரிஞ்சின்றாராம்? பரசுராமர் அறிந்து கொண்டார். அப்ப செறிந்த மணிமுடி சனகன் சிலை இருத்து நினை கொணர்ந்தது அறிந்து, வில்ல முறிச்சார், உன்னை கல்யாணம் பண்ணிட்டார். இந்த விஷயத்த பரசுராமர் தெரிஞ்சுட்டார். தெரிஞ்சுட்டு என்ன பண்ணார்னா, அரசு களை கட்ட அருந்தவத்தோன் இடை விலங்க. மிதிலையிலேருந்து அயோத்தி நோக்கி வரும்போது பரசுராமர் வழிமறித்தார். எப்பேற்பட்ட பரசுராமர்? அரசு களை கட்ட, மன்னர்களை எல்லாம் அழித்தொழித்தவர். அரசு அப்படின்னா இந்த இடத்துல அரச குலம், அதாவது துட்ட மன்னர்கள்னு அர்த்தம். அந்த துட்ட மன்னர்கள் 21 தலைமுறையினரை மொத்தமாக அழித்தவர் பரசுராமர். ஏன்னா வேலியே பயிரை மேயக்கூடாது, தர்மத்தை காக்க வேண்டிய மன்னனே தர்மத்தை அழிக்க கூடாது. அதனால அரசு, அந்த மன்னர்கள் 21 தலைமுறை துட்ட ராஜாக்களை களை, களைனா இந்த வயல்ல களை எடுப்போம் பாருங்க, அந்த களை எடுப்பது போல கட்டனா அழித்தன்னு அர்த்தம். அரசு களை கட்ட, மன்னர்களை எல்லாம் சும்மா களையா இருக்கிற மாதிரி கையில பரசுங்கிற மழுவை வச்சுட்டு கோடாலி வச்சுட்டு 21 தலைமுறை தீய அரசர்களை அழித்த அரசு களை கட்ட அருந்தவத்தோன். அருந்தவத்தோன்னா அருமையான தவத்தை உடையவர். ஏன்னா 21 தலைமுறை ராஜாவை அழிக்கணும்னா வெறும் வலிமை வீரம் மட்டும் போறாதான், அதுக்கு தபஸ் வேணும். எவ்வளவு தபஸ் இருந்தா 21 தலைமுறை துட்ட மன்னர்களை அழித்திருப்பார். அப்படிப்பட்ட அருந்தவத்தோன் அந்த பரசுராமர் தான் இடை விலங்க. இடைனா நடுவழியில, இலங்கன்னா தடுக்கன்னு அர்த்தம். நடுவழியில வந்து பரசுராமர் தடுத்து ராமனை பார்த்து சொல்றார், ஏ ராமா, என்ன ஏதோ சிவதனுசை முடிச்சுட்டியான், பெரிய வீரன் நினைப்பா, என் கையில விஷ்ணு தனுசு இருக்கு. நீ ஒரு உண்மையான வீரனாக இருந்தால் இந்த வில்லை எடுத்து நான் ஏற்றி காட்டு என்று சவால் விட்டார். அப்ப ராமன் என்ன பண்ணார் தெரியுமா? செறிந்த சிலை கொடு. செறிந்த அப்படின்னா இங்க தகுதியானன்னு அர்த்தம். செறிந்த சிலைனா தகுதியான வில். அது என்ன தகுதியான வில்னா, அந்த வில்லு ராமனுக்கு தான் தகுந்த வில்லாம். ஏன்னா அந்த பரசுராமர் கொண்டு வந்த வில்லு இருக்கே, அது விஷ்ணு தனுஷ். ஜனகன்ட்ட இருந்தது சிவதனுஷ், பரசுராமர் கொண்டு வந்தது விஷ்ணு தனுஷ். அது யாருக்கு ஏற்ற வில்லுனா செறிந்த சிலை, ராமனுக்கு தான் ஏற்ற வில். ஏன்னா இவர் தான் முழு பெருமாள். முன்பே பார்த்தோம் அல்லவா, பரசுராமர் பெருமாளுடைய ஒரு அம்சாவதாரம், பெருமாளுடைய ஒரு சக்தியை தான் வாங்கிட்டு வந்திருக்கார். ஆனா ராமன் இருக்கானே, வைகுண்டத்துல உள்ள பெருமாளே நேரா வந்திருக்கார். இவர் முன்னாடி அவர் நிக்க முடியாது. அதை எவ்வளவு சூக்ஷ்மமா பெரியாழ்வார் வச்சிருக்கார் பாருங்க. செறிந்த, தனக்கே உரித்தான, தனக்கு பொருத்தமான, தனக்கு தகுதியான சிலை, அந்த வில்லை கொடுனா வாங்கி கொண்டுன்னு அர்த்தம். கையில வாங்கி நான் ஏற்றினானே, நான் ஏற்றி தவத்தை சிதைத்ததும், பரசுராமருடைய தவத்தை சிதைத்தான். பரசுராமர்கிட்ட கேட்டான், உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன், நான் உங்களை கொல்ல விரும்பல. 2 ஆப்ஷன். ஒன்று, நீங்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய பயணிக்கும் ஆற்றலை அழிக்கிறேன், அல்லது நீங்கள் இதுவரை செய்த தவத்தின் பலனை எல்லாம் அழிச்சுடுறேன், புதுசா தபஸ் பண்ணிக்கோங்க. 2ல எதை அழிக்கிறதுன்னு கேட்டான். பரசுராமர் சொன்னார், ஒரே இடத்துல என்னால முடங்கி இருக்க முடியாது, அதனால நீ என்னுடைய தவத்தை எல்லாம் எடுத்துக்கொள், அதை அம்பு போட்டு அழிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டார். அதனால அவருடைய தவத்தை அழித்தானே, ஓர் அடையாளம். இதுவும் ஓர் அடையாளம்னா ஒரு அடையாளம் மட்டும் இல்ல, இது ஒப்பற்ற ஒரு அடையாளம்னார். சீதை கேட்டா, இந்த கதை தான் ஊருக்கே தெரியுமே, ஏன்பா நீ ஏற்கனவே ஒரு தடவை ராமாயணம் பாடின, அதுலயே இந்த வரலாறு வந்துடுத்து, இப்போ திடீர்னு என்னமோ இல்ல இல்ல அரசு களை கட்ட அருந்தவத்தோன் இடை விலங்க செறிந்த சிலை கொடு தவத்தை சிதைத்ததும் ஒரு அடையாளம், தனக்கே உரித்தான வில்ல வாங்கிட்டார் பரசுராமர், தவத்தை சிதைத்தார், இது ஒரு அடையாளம்ங்கிறியே, இதுல என்னப்பா ரகசியம் இருக்க போறதுன்னு கேட்டா சீதை. உடனே அனுமான் பதில் சொல்றார், தாயே உங்களுக்கு தெரியாததில்ல, அந்த பரசுராமர் வந்த காட்சியை கொஞ்சம் வால்மீகி ராமாயணத்துல ரீவிசிட் பண்ணா நீங்களும் ரசிக்கலாம். பரசுராமர் வழிமறித்தார். வழிமறிச்சதும் தசரத சக்கரவர்த்தி ரொம்ப பயந்து பரசுராமர்கிட்ட சரணாகதி பண்றான். என் பிள்ளை ராமனை விட்டுடுங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன்கிட்ட எல்லாம் சவால் விடாதீங்க. ஆனா பரசுராமர் அப்படின்னு தசரதனை அவமானப்படுத்துறார். நான் ராமனோடு மோதத்தான் மோதுவேன்னார். அதை பார்த்ததும் எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாலாம். அப்ப நின்றுந்தவா யாருன்னா 2 பேர், ஒருவன் ராமன், மற்றொருவன் லக்ஷ்மணன். இவாளை தவிர வேற யாரும் நிக்கல. இவர் வந்த வேகத்தை பார்த்து பரத சத்ருகுணர்கள் உட்பட எல்லாரும் மயங்கி விழுந்துட்டா. நீங்க அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல உடனே அவா இவாளுடைய அம்சமா, அவா ஏன் மயங்கினா, அது வேண்டாம். இந்த கான்டெக்ட்டுக்கான விஷயத்த மட்டும் போக்கஸ் பண்ணுங்க.
ராம லக்ஷ்மணர்களை தவிர மிச்சமுள்ள அத்தனை பேரும் மயங்கி விழுந்துட்டா. 2 பேர் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கா. பரசுராமருக்கும் ராமனுக்கும் என்ன உரையாடல் நடந்ததுங்கிறது ஒண்ணு ராமனுக்கு தெரியும், இன்னொன்னு லக்ஷ்மணனுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. பரசுராமர் இந்த வில் எடுத்து நான் ஏற்றி காட்டுங்கிறார், ராமன் எடுத்து நான் ஏற்றான். சுத்தி யாரும் அதை காணவில்லை, மயங்கித்தான் கிடந்தார்கள். அதுல அம்ப பூட்டினா, உங்களை நான் அடிக்க மாட்டேன் சொல்லுங்கள், நீங்க வேதம் படிச்சவர், விஸ்வாமித்திரருக்கு உறவினர், உங்களை அடிக்கல. உங்கள் கதியை அடிக்கட்டுமா, தபஸை அடிக்கட்டுமா, பயணிக்கும் ஆற்றலை அடிக்கட்டுமா, தவத்தின் பயனை அடிக்கட்டுமான்னா தவத்தின் பயனை அடிச்சுக்கோன்னார். அடிச்சான். அதுக்கப்புறம் பரசுராமர் ராமனை வாழ்த்திட்டு நான் புறப்படுறேன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் ராமன் எல்லாரையும் தேற்றி எழுப்பினான். எழுப்பினது என்னாச்சுன்னு கேட்டா, ராமனுக்கு தன் வாயால ஒரு வேதம் படிச்சவரை ஜெயிச்சேன்னு சொல்றதுக்கு மனசு இல்லையா. அதனால என்ன சொல்லிட்டான்னா, இல்ல பரசுராமர் எனக்கு விஷ்ணு தனுஷ் கொடுத்தார், வாங்கிட்டேன், இதை வருணன்ட்ட கொடுத்து வச்சுடுறேன், பின்னாடி தேவைப்படும் போது வாங்கி கொள்கிறேன்னு அவள்கிட்ட சொன்னானே ஒழிய இவாளுக்குள்ள என்ன உரையாடல் நடந்ததுங்கிறத ராமன் வெளியில சொல்லல. அப்போ இந்த உரையாடலை நான் சொல்லியிருக்கேன்னா என்ன அர்த்தம்னா, இதை ஒன்று ராமன் என்னிடம் சொல்லி இருக்க வேண்டும் அல்லது லக்ஷ்மணன் சொல்லி இருக்க வேண்டும். ராமனோ லக்ஷ்மணனோ சொல்லலைன்னா இந்த அடையாளம் எனக்கு தெரியாது, அதனால ஓர் அடையாளம்னார் ஹனுமான். சீத்தை பிடிச்சாலும் இல்லப்பா, இது ராமனுக்கு தெரியும், லக்ஷ்மணனுக்கு தெரியும், பரசுராமருக்கும் தெரியுமே, நீ ஒருவேளை பரசுராமன்ட்டு வந்த ஆளா கூட இருக்கலாம் இல்லையா, உன்னை ராமதூதன் நீ எப்படி நம்புவதுன்னு கேட்டாலும். நீ இவ்வளவு தூரம் ரகசியம் சொல்ற, ராமன் வேதம் படிச்சவரை அடிக்க மாட்டான்னு. அதை சொன்னதுனால 10% உன் மேல நம்பிக்கை வந்திருக்கே ஒழிய இத பரசுராமர் சொல்லி கொடுத்து வேற நீ சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னு 90% உன் மீது சந்தேகம் இருக்கு. நம்பிக்கை 10%, ஆனா சந்தேகம் 90%ன்னு சீத்தை பதில் சொல்லிட்டா. இனி அடுத்து 2வது அடையாளம் சொல்லி 10 20 போறார் அனுமான். அது அடுத்த பாட்டு. ஆக இந்த பாட்டு, நெறிந்த கருங்குழல் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம், செறிந்த மணிமுடி சனகன் சிலை இருத்து நினைக்கொணர்ந்தது அறிந்து, அரசு களை கட்ட அருந்தவத்தோன் எடை விளங்க, செறிந்த சிலை கொடு தவத்தை சிதைத்தது மோர் அடையாளம். நெருங்கி இருக்கக்கூடிய அடர்த்தியான கருத்த கூந்தலை கொண்ட, ராமனை பிரிந்த வாழ்வையே அறியாத மடப்பம் மிக்கவளான பிராட்டியே, உன் அடியவன் செய்யக்கூடிய விண்ணப்பத்தை கேள். நெருக்கமாக மணிகள் பொருத்திய கிரீடத்தை அணிந்த ஜனக மகாராஜா, அவருடைய வில்லை ராமன் முறித்து உன்னை திருக்கல்யாணம் செய்து கொண்டு அயோத்திக்கு வரும்போது வழியிலே 21 தலைமுறை துஷ்ட மன்னர்களை அழித்த கடுந்தவம் புரிந்தவரான பரசுராமர் வழிமறிக்க தனக்கே உரித்தான வில்ல அவர் கையிலேந்து வாங்கிண்டு அவருடைய தவத்தை சிதைத்தானே, தவத்தை அழித்தானே ராமன். அந்த ரகசியம் அடியனுக்கு தெரியும், அடியன் ராமதூதன் என்பது இந்த பாட்டின் கருத்து. இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: ஓ மை காடஸ் வித் டென்ஸ் டார்க் hair locks, and woe the one dependent on Lord Rama, this is the application of your servant. When Rama came to your palace and broke the bow belonging to your father who has gem-studded crown, Parashurama got angry, blocked the way and challenged Rama to tie the string in his bow. Rama tied the string in the bow and hit the entire penance of Parashurama. This is the first evidence. நெறிந்த கருங்குழல் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம், செறிந்த மணிமுடி ஜனகம் சிலை இருத்து நினை கொணர்ந்தது அறிந்து, அரசுகளை கட்ட அருந்தவத்தோன் இடை விளங்கா, செறிந்த சிலை கொடுத்தவத்தை சிதைத்ததும் ஓர் அடையாளம், ஓர் அடையாளம்.